பிறந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? புதிதாக இந்த உலகுக்கு வருகிறது. வளர வளரத்தானே எல்லாம் புரியும். முதல் வகுப்பு சேர்ந்ததும் எல்லாமே தெரிஞ்சா அடியெடுத்து வைக்கிறோம். போக போகத்தானே கத்துக்கிறோம். அதே மாதிரி தான் எல்லாமே. ஆரம்பத்துல தமிழ்நாட்டுல பிரதான கட்சியா இருந்த காங்கிரஸ், இன்று கூட்டணிக்கு துண்டு விரிச்சாதான் கடை போட முடியுங்கிற நிலைமையில இருக்கு. டிஎம்கே, ஏடிஎம்கே மாறி மாறி தமிழ்நாட்டுல ஆட்சிய பார்த்தாச்சு. பெருசா என்ன சாதிச்சிருக்கோம்னு பார்த்தா, ஏதோ நாம இருக்கோம், வாழ்றோம். இன்னும் எத்தனை நாளைக்கு காமராஜர், கக்கன்னு சொல்லிட்டு இருக்க போறோம்? மாற்றம் வேணுங்க. அதுக்காக எல்லாம் புதுசா வந்திருக்கவனுக்கு என்ன தெரியும்னு பேசாதீங்க. ஒவ்வொரு 5 ஆண்டும் ஏமாந்துட்டு தானே இருக்கோம். வேற ஒருத்தருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாமே! அதுக்குள்ள அவனுங்களுக்கு என்ன தெரியும்? வரலாறு தெரியுமா? புவியியல் தெரியுமா? யாருக்கு தாங்க எல்லாம் தெரியும்? இன்றைய அனுபவசாலிகள், நாங்கள் 75 ஆண்டு பாரம்பரியம் அப்படின்னு கெத்து காட்டுறவங்க ஆரம்பத்துல கத்துக்குட்டீங்க தானே! எடுத்த எடுப்புல கட்சியில பலந்துன்னு கொட்ட போட்டவங்கன்னு பெருமை எதற்கு? தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் வேடநத்தம் என்ற இடத்தில் மாணவிக்கு நடந்த கொடூரம் வன்மையானது, கண்டிக்கத்தக்கது. இதெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போதும் கண்டன குரல் எழுப்புகிறோம். அதோடு எல்லாம் முடிந்து விடுகிறதே. தொகுதி எம்பியில் இருந்து எம்எல்ஏ, கட்சிக்காரங்கன்னு சம்பவம் நடந்த வீட்டுக்கு படையெடுக்க வேண்டியது. அரசு துணை நிற்கும்னு வசனம் பேச வேண்டியது. அப்புறம் காணாமல் போக வேண்டியது. இழந்த குடும்பம் கடைசி வரை கண்ணீரில் மிதக்கும். எப்படி ஈடு செய்ய முடியும்? கொடூரங்கள் நடந்து முடிந்த பிறகுதான் காவல்துறை சம்பவம் நடந்த ஊரில் குவிக்க வேண்டியது. லாக்கப்பில் இறந்த அஜித்குமாரையோ, ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினையோ நாம் திரும்ப பெற முடியுமா? நானும் நாட்டை திருத்த வந்தேன்னு பேச வரல. கண்டிப்பா மாற்றம் வரணும். மக்களால் எப்பொழுதும் இலவசம்ங்கிற மாயை கண்டு இன்னும் மயங்காதீங்க. நமக்கான உரிமை கல்வி, மருத்துவம், சுகாதாரம், குடிநீர், சாலை வசதிகள், மக்கள் அச்சமின்றி நடமாட போதிய பாதுகாப்பு. இது போதுங்க. தெருச்சாக்கடை தேங்கி கிடக்குது. அதுக்கே வழி இல்லை. இதுல வேற சமீபத்துல ரஜினி பற்றி ஆதவ் பேசினது தப்புன்னு விமர்சனம் வேற. என்னங்க தப்பு? அரசியலுக்கு வர்றேன் வர்றேன்னு பூச்சாண்டி காட்டினவர் தானே. விமர்சனங்கள் வரத்தானே செய்யும்.